அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். ஏஆர் ரஹ்மான் முதல்ல ஒரு பாடலில் ரொம்ப பிரபலமானார். அதுதான் அவர் முதலில் இசையமைத்த திரைப்படம். அதுதான் அவருடைய சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை அப்படின்ற பாடல். சூப்பர் ஹிட்டான பாட்டு. அது ஆசைக்கு மட்டும் அளவில் சின்ன ஆசை, பெரிய ஆசை அப்படின்னு ரெண்டு இருக்குது. சில தீய பழக்கங்கள்லாம் இந்த இளம் பருவத்தில் பிள்ளைகளுக்கு அடலசன்ஸ் ஏஜ்னு சொல்லுவாங்களே, விடலை பருவம். அப்போ சின்னதாக தான் ஆரம்பிக்கும். கூட இருக்கிற ஃப்ரெண்டு தான், டே மச்சான் சும்மா ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாடுறா, கம்பெனி கொடுறா, சும்மா ஒரு கல்ப் அடிடா, ஒரு சிப்புடா, இப்படி தான் ஆரம்பிப்பான். ஃப்ரெண்டு தானே சொல்கிறான் அப்படின்னு இவனு லேசாக டேஸ்ட் பண்ணுவான். கடைசியில் மீள முடியாத அளவிற்கு அந்த அந்த கடலிலே விழுந்து முழுகி விடுவான். ஏன்னா இப்பயே இப்படி பயந்துக்கிட்டு இருக்கிற, சும்மா அடிடா, ஒரு பஃப்பு தாண்டா. அந்த புகை பிறகு ஒரு நாளும் இவனுக்கு கைவிடாது, பகையாக மாறி 4 பேர் பார்த்து நகை செய்கிற அளவிற்கு இவனுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து விடுகிறது. அப்போ சின்ன விஷயங்கள் கூட சின்ன சின்ன பொறிகள் மாதிரி, எலிப்பொறி சின்னதான், அதில் இருக்கிற வடை அதை விட சின்னதான். ஆனால் ஒரு எலி தன்னுடைய வாழ்க்கையே இழக்கிற அளவிற்கு அந்த சின்னஞ்சிறு உணவு பண்டத்தின் பேரில் வைத்த ஆசை அதை பலியாக ஆக்கி விடுகிறது. அந்த எலியினுடைய நிலை யாருக்கும் வரலாம். ஆசைகள் பொறிகளாக இருக்கிறதா அல்லது நமக்கு மகிழ்ச்சி மட்டுமே தரக்கூடியதாக இருக்கிறதான்றதில் கவனமாக இருக்கணும். ஒரு அருமையான அரபு தேசத்து கதை பாருங்கள். ஒரு அப்பா, ஒரு பையன். அப்பா பெரிய பணக்காரர். அவருடைய பையன் என்னமோ சின்ன வயசுலேயே ஏதோ ஒரு காரணத்தினால வீட்டை விட்டு போயிட்டான். அவன் எங்கே போனால் என்னன்னு தெரில. அப்புறம் வேற ஒருத்தனை அவருக்கு துணையாக பார்த்துக்கும்படி அவர் வச்சிருக்கிறார். அந்த அடிமை தான் அவனுக்கு தேவையான எல்லா உதவிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவர் கடைசியில் ஒரு உயில் ஒன்று எழுதி வைக்கிறார். எனக்கு பிறகு என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் இந்த அடிமையாக இருக்கிற இவனுக்குத்தான் செல்ல வேண்டும். அவன் பேர் ஏதோ காதர்னு வச்சிங்களேன். இந்த காதர் என்கிற இந்த அடிமைக்குத்தான் செல்ல வேண்டும். ஆனால் என்னுடைய மகன் என்றாவது ஒரு நாள் திரும்பி வந்து அவனுக்கு என்று ஏதாவது ஒன்றை எடுத்து கொண்ட பிறகுதான் இந்த காதருக்கு சொத்துக்கள் எல்லாம் அவனுக்கு பாத்தியதைப்பட்டது அப்படின்ற மாதிரி உயில் எழுதி வச்சிடுறார். எல்லாமே இவனுக்கு தான். ஆனால் அந்த பையன் ஏதாவது ஒன்று அவனுக்குன்னு எடுத்துக்கணும். ஏன்னா பெத்த புள்ள இல்லையா, ஒரு நாள் திரும்ப எங்கள் அப்பா ஒன்றுமே எனக்கு வைக்கலையே அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்லையா. ஆனாலும் அப்பா பாசம் இல்லாமல் அவன் பாட்டுக்கு போனான்னா அவன் ஒரு பிள்ளையா, சரி பெத்த கடனுக்காக அவனுக்கு ஏதாவது ஒன்று கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அந்த மனசு யோசிக்குது அவருக்கு. இந்த காதர் பார்த்தான், அது வரைக்கும் ஒழுங்காக நல்லவனாக அவர் பேரில் பிரியமாக இருந்தான். இந்த பையன் வந்துட்டான்னா அவனுக்கு உரிய ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டான்னா அதுக்கு பிறகு இவ்வளவு சொத்தும் நமக்கு தான் அப்படின்ற விஷயம் இவனுக்கு தெரிய வந்ததுங்க. அவன் என்ன திட்டம் போட்டான், எங்கேயாவது போய் நம்ம முதலாளி பையனை கண்டுபிடிச்சி அவனை கொண்டு இங்கே உனக்கு வேண்டியதை எடுத்துக்கடா அப்படின்னுட்டா மிச்சம் அத்தனையும் நமக்கா, அப்பா கோடிக்கணக்கான சொத்து இவ்வளவும் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு பையன், அவன் யார் எங்கே அவன் எடுத்துக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு இதுக்குன்னு ஏற்பாடு பண்ணான். அதுக்குள்ளே அவர் மறைஞ்சிடுறார். அந்த 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 வக்கீல் மாதிரி ஊர் பெரியவங்க மாதிரி அவங்க பொறுப்பில் தான் இந்த சொத்துலாம் இருக்குது. அந்த பையன் ஒரு வழியாக இவன் போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு அவனை அழிச்சிட்டு வரான். இந்த அப்பாவுடைய நண்பர் ஒருத்தர் அவர் அந்த பையன் சந்திக்கிறான். இது மாதிரி அப்பா எயிட்டு போயிட்டாரு, நான் போன இடத்துல சிக்கிக்கிட்டக்கேன், ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ஒன்று போட்டு 25 ஆண்டு காலம் அங்கே தான் பணி செய்யணும்னுட்டாங்க, என்னால் வந்துட்டு போக முடியல, அதுதான் எனக்கும் அங்கே சிக்கல், வர முடியல அப்படின்னு அந்த பையன் நல்ல உள்ளத்தோடு தான் இருக்கிறான். சூழ்நிலை அது மாதிரி அவனை ஆக்கிருச்சு, ஏதோ சிக்கல்ன்றது அந்த பெரியவர் புரிஞ்சுக்கிட்டார். அவர் அந்த அவனுடைய அப்பாவுடைய நண்பர். அவர் இப்படிப்பா இது மாதிரி ஒரு ஒயில் எழுதி வச்சிருக்கிறாரு உங்கள் அப்பா, நீ இங்கிருந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும் உங்கள் அப்பாவோட சொத்துக்களில், மற்றபடி எல்லாமே அவனுக்கு தான் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனால் உண்மையிலே இதுக்கெல்லாம் உரியவன் நீ தான் புள்ளன்ற முறையில். இப்போ எல்லாமே அவனுக்கு தான் உங்கள் அப்பா ஏதோ கிறுக்குத்தனமாக எழுதி வச்சிருக்கிறான். என்னுடைய நண்பன் தான், ஆனாலும் இது மாதிரி பண்ணதில் எனக்கு சம்மதம் இல்லை அப்படின்ட்டுருக்கிறான். அவன் உடனே இதுக்கு என்ன பண்ணுறது சொல்லுங்க அப்படின்னு அவன் கேட்குறான். அவர் என்னமோ அவங்ககிட்ட சொல்கிறார். அவன் மறுநாள் போய்
இந்த சொத்துக்களை கைமாற்றுகிறாரே அந்த அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணுற பத்திர ஆஃபீஸ்னு வச்சுக்கிங்களேன், பதிவு பண்ணுற ஆஃபீஸ், அங்கேயும் அது மாதிரி இருக்கும் இல்லையா? அங்கே போய் அவன் என்ன கேட்டான், அப்பாவின் சொத்துக்களில் ஏதாவது ஒன்று எனக்கு, மீதி எல்லாம் இந்த அடிமைக்கு என்று எழுதி வைத்திருக்கிறார். நான் உயிலை அப்படியே பின்பற்றுகிறேன். அப்பாவுக்கு உரிமையானதில் இந்த அடிமையும் ஒன்று அல்லவா, இந்த அடிமை எனக்கு சொந்தமாக வேண்டும் அப்படின்ட்டான். விஷயம் புரியுதுங்களா? இந்த அடிமையை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், மீதியெல்லாம் அவனுக்கு தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனே அடிமைன்னா அப்புறம் அடிமையோட சொத்து இல்லாமல் இவனுக்கு தானே சொந்தம். அந்த அடிப்படையில் அந்த பெரியவர் சொல்லி கொடுத்தா மாதிரி செஞ்சதில் ஒரு சின்ன விஷயம், பையனை கொண்டு போய் இவன் கண்டுபிடிச்சிட்டா எல்லாம் நமக்கு அப்படின்னு அவன் ஆசைப்பட்டான். அந்த அடிமை விளைவு அத்தனையும் அவனுக்கே போய் சேருவதாக ஆகிவிட்டது. சின்ன ஆசை மிகப்பெரிய தீமையாகவும் முடியலாம். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் கவனமாக அடியெடுத்து வைக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.